வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பிரித்தல் மற்றும் ஒருங்கிணைத்தலோட கற்றல் நோக்கங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நெறிமுறை குறியீட்டு முறைகள் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து நிரலாக்க மொழி, போலி குறிமுறை, பாய்வு படம் அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிரலாக்க மொழி, பாய்வு படம், போலி குறிமுறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பாய்வு படங்கள் எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாய்வு படத்தோடைய குறைபாடுகள் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, சில பாயிண்ட்ஸு 2-3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பில் வந்து தொடர் கூற்றுகள், தேர்ந்தெடுப்பு கூற்றுகள், சுழற்சி கூற்றுகள்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, இப்போ அந்த தொடர் அதில் வந்து இப்போ தேர்ந்தெடுப்பு கூற்றுகள் நம்ம பார்க்கலாம். தேர்ந்தெடுப்பு கூற்றுகள் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த கண்டிஷன் கொடுப்போம். இப்போ பாருங்கள், ஒரு நிலையை சோதிப்பதற்கான ஒரு சொற்றொடர் நிபந்தனை ஆகும். சி என்பது ஒரு நிபந்தனை, சரியா. சிங்கிறது வந்து ஒரு கண்டிஷன், நிபந்தனை, சரியா. கண்டிஷன் நோட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். சிங்கிற ஒரு கண்டிஷன், எஸ்ங்கிறது S1 S2ங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ், அது வந்து கூற்றுகள். ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க, STATEMENTS ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. சிங்கிற கண்டிஷன், S1 S2ங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ், சரியா. ஓகேவா. ஓகே, இதுதான் இப்போ வந்து மேலே கொடுக்கப்பட்ட நெறிமுறை கூற்றுகளுக்கு தேர்ந்தெடுப்பு கூற்று என்று பெயர். அதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து S1 நமக்கு கூற்று கொடுத்தோன்னா ட்ரூவாக இருந்தால் ஓகே, எல்ஸ் இல்லைனா வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா S2, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் வந்து S2. இந்த ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா S1 வந்து S1ஓட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும், சரியா. அதாவது ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணோம், சி வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக டெஸ்ட் பண்ணிவிட்டு சி வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா S1, சரியா, இல்லைனா வந்து S2க்கு போகும். ஓகேவா, இதுதான் வந்து ஸோ இதோட கட்டுப்பாட்டு பாய்வு, இதோட கண்ட்ரோல் ஃப்ளோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சி வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா S1, ஃபால்ஸாக இருந்தால் S2. அதுதான் அந்த கட்டுப்பாட்டு பாய்வில் வந்து கொடுத்துருக்கு. அடுத்தது பாருங்கள், நிபந்தனை கூற்று அப்படிங்கிறது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், சரியா. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், சி என்பது நிபந்தனை, எஸ்ங்கிறது ஒரு கூற்று. அப்படி இருக்கும்போது சி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எஸ் எக்ஸிக்யூட் பண்ணும், சரியா. ஓகேவா, இல்லைனா வந்து எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, தேர்ந்தெடுப்பு கூற்றுகள் நம்ம என்ன பார்த்தோம், தேர்ந்தெடுப்பு கூற்றுகளை வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா வந்து அடுத்தது S1ஆக இருந்தால் ஓகே விட்டுடலாம், இல்லைனா வந்து S2ன்னு கொடுத்தோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து நிபந்தனை வந்து ஒரே ஒரு நிபந்தனை தான், அதோட முடிஞ்சிருப்பாருங்க. சியின் மதிப்பு மெய் அல்லது பொய் என சோதிக்கும். சியின் மதிப்பு மெய் எனில் எஸ் கூற்றை செயல்படுத்தும், பொய் எனில் எதுவுமே நிகழாது, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா. ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 எண்களில் சிறிய எண்ணை கண்டுபிடித்தல். ஸோ 2 எண்ணில் வந்து எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்னு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதாக கொடுத்துருக்கு. ஸோ அதோட அல்கோரிதம் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த அல்கோரிதமில் வந்து மினிமம் நம்பர், சின்ன நம்பர், சிறிய எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த கீழ் டவுன்வேர்டு ஆரோ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மினிமமோட சிம்பிள், சரி, மினிமமோட சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, C1 C2 C3. ஸோ C1 C2 இதில் C3 வந்து கம்பேர் பண்ணுது இல்லையா. ஸோ இஃப் ஏ வந்து மூணு விஷயம் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். என்னென்னா, ஏ வந்து லெஸர் தேன் பி, ஏ வந்து ஈக்குவல் டு பி, இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. அதான் இங்கே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏபி கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஏபி கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏ வந்து லெஸர் தேன் பி இருந்துச்சுன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு -1. அடுத்தது ஏ இஸ் ஈக்குவல் டு பியாக இருந்தால் 0. எல்ஸ் ஏ வந்து கிரேட்டர் தேன் பிஆர், ஏ இஸ் கிரேட்டர் தேன் பிஆர் இருந்தால் ரிசல்ட் வந்து இப்படி, சரியா. ஓகேவா. ஸோ மல்டிபிள் இன்புட் வந்து நம்ம கொடுக்கலாம், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் இதில். அடுத்தது சுழற்சி கூற்று வந்து இது வந்து ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். சி வந்து ஃபால்ஸ் வர வரைக்கும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் வர வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், சி என்ற நிபந்தனை மெய் அல்லது பொய் என்பதை சோதிக்கும். அதுதான் இதோடைய அவுட்புட். இப்போது பாருங்கள், இந்த சுழற்சி இது பாருங்கள், ஐட்ரேஷன் பாருங்கள், சுழற்சி பாருங்கள், ஏபிசி இருக்கா. ஸோ இந்த ஏபிசி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வந்து ஏ வந்து 4 இருக்குது, பி வந்து 4, சி வந்து 6.
அதாவது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது 4ல் வந்து ஒன்று மைனஸ் ஆகும், அதாவது 7 ஒன்று மைனஸ் ஆகும். அப்போ A = 4னா வந்து 3 மாறிடும், B = 4னா B = 3 மாறிடும். அப்போ அது ரெண்டும் மைனஸ் ஆகும்போது அந்த 1 வந்து மைனஸ் ஆகுது, அது வந்து இங்கே வந்து Cயில் வந்து ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி 4 ஐட்ரேஷன்ஸ் வந்து இங்கே நடக்குது. ஸோ அதோட நெறிமுறை பாய்வு படம் தான் வந்து இங்கே இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா பிரிப்பு அப்படிங்கிற வந்து டீகாம்போசிஷன். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, நான் சொன்ன ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான ஒரு இது ஒரு நெறிமுறை, ஒரு செயல்நுட்பம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சின்னதாக நம்ம பிரித்து அதையோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் வந்து நம்ம வந்து டுகெதராக நம்ம பண்ணுவோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெருகேற்றம், ரிஃபைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணியிருக்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் வந்து அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். அதுதான் வந்து ரிஃபைன்மெண்ட், அதுதான் வந்து மெருகேற்றம். அதாவது இப்போ ஒரு பெரிய சிக்கல் பல சிறிய சிக்கல்களாக பிரிக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு சிறிய சிக்கல் கூறுகளும் மேலும் இதுவே மெருகேற்றப்படும் எனப்படும். அதாவது சீருடை அணிதல், நீல நிற ஆடை உடுத்துதல், அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பாயிண்ட்ஸ் இங்கே மிஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பாருங்கள், இது வந்து பிரிச்சுருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கு நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும்னா ஃபஸ்ட்டு வந்து காலை சிற்றுண்டி உண்ணுவோம். அப்புறம் பசி இருந்தால் மேஜைக்கு இட்லி இருக்கும், இட்லி உண்ணுதல், பசி இருந்தால் மேஜையில் முட்டை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறோம். ஸ்கூலுக்கு எப்படி ரெடி ஆகும், ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், கிளாத்ஸ் போடுவோம், அப்புறம் விட்டு போவோம் இல்லையா. ஸோ அந்த ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட், அந்த காலை சாப்பிட்றது உணவு வந்து இட்லி சாப்பிட்லாம், எக்கு சாப்பிட்லாம், பனானா சாப்பிட்லாம். ஸோ அதுவே வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். அடுத்தது கிளாத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், பிளாக் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், சாக்ஸ் வேணுவோம், ஐடி கார்டு போடுவோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு கிளம்புறது மேபி நம்ம சைக்கிளில் போகலாம், இல்லைனா வந்து நடந்து போகலாம், அந்த பஸ்ஸில் போகலாம், அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இதோட வேலை. பாருங்கள், இங்கே ரொம்ப அழகாக இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் பள்ளிக்கு தயாராகுது. இந்த செயலை மேலும் சில சிறிய பகுதிகளாக பிரிக்கலாம். எப்படி நம்ம பிரிப்போம், காலை சிற்றுண்டி உண்ணுதல், சீருடை அணிதல், வீட்டை விட்டு கிளம்புதல். இதில் ஒரு செயலை மேலும் விரிவான தொடர் செயலாக மெருகேற்றலாம். அதுதான் வந்து நான் என்ன சொன்னேன்னா மெருகேற்றம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர் இது உங்களுக்கு. அப்புறம் இந்த பள்ளிக்கு தயார் செய்தல் என்ற செயல் மெருகேற்றுகிறது என்பதை காணலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து அழகாக வந்து ஒரு ஃப்ளோ சார்ட், ஒரு டீட்டெயில்ஸாக வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து அழகாக கொடுத்துருக்கு. பல்வேறு தகவல்களை மெருகேற்றுதல். பார்த்திங்களா, ஒட்டுமொத்தமாக வந்து காலை சிற்றுண்டி உண்ணுதல், சீருடை அணிதல், வீட்டை விட்டு கிளம்புதல், அந்த ஒட்டுமொத்தமாக இருக்க மூணு ப்ராசஸை வந்து நம்ம விரிவாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம், டீட்டெயில்டாக கொடுத்துருக்கிறது தான் வந்து இது. அதை மிக விரிவானதாக வந்து இட்லி பிளேட்டில் போடுறது, அப்புறம் சட்னி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு வாய் கடிக்கிறது, ஒரு வாய் அந்த மாதிரி இட்லி சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம். ஸோ இதுதான் வந்து அதோடைய பாய்வு படம் பாருங்கள். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்டர் ஹங்க்ரி, அப்புறம் வந்து ஹங்க்ரி அண்ட் இட்லிஸ் ஆன் டேபிள். ஸோ பசிக்குது, ஸோ ஹங்க்ரி அண்ட் இட்லி ஆன் டேபிள்ஸ். ட்ரூ ஆனிச்சுன்னா நம்ம பசிக்குது அப்படின்னா நமக்கு இட்லி வந்து பிளேட்டில் போடுவோம், சட்னி ஆட் பண்ணுவோம். அப்போ இட்லி வந்து பிளேட்டில் இருக்கா, ட்ரூ அப்படின்னா வந்து ஆமாம் சாப்பிடுவோம், பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், இட்லி பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேபிளில் வந்து எக் எடுத்து சாப்பிடுவோம். ஸோ எக்கு சாப்பிடுவோம். எக் இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது பனானா சாப்பிடுவோம். இல்லையா, ஃபால்ஸ்னால் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இதான் காலை சிற்றுண்டி உண்ணுதல், இதோட பாய்வு படம். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம சாப்டர்ஸ் வந்து எண்ட் ஆகுது.